உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு? எல்லா வகை மீன் இருக்கு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோரா ஃபிஷ் அக்வேரியம் வந்திருக்கோம். ஸோ ஏற்கனவே இதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் முன்னாடி போட்டிருந்தேன். ஸோ இப்போ தான் அவங்க வந்து எல்லா ஃபிஷ்ஷும் அப்டேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா ஃபிஷ்ஷுமே இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷு நான் பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ தான் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ டோராண்டே ஒரு 2-3 டைப் ஆஃப் இது வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா நிறையா ஃபிஷ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஈல்லாம் வச்சுருக்காங்க. ஈல் நிறையா வச்சுருக்காங்க. ஈல் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு. அதுவும் ஃபிஷ்ஷோடு அப்படியே இந்த ஈலை வந்து உள்ளே வச்சுருக்காங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு இந்த ஈல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இது பேரட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பீட்டானா ஒரு தனி ஒரு கபோர்டே அடித்து வச்ச மாதிரி அவ்வளோ அடித்து வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஃபேமிலிக்காக ரொம்பவே என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பா அங்கே ஒரு மீன், அப்பா இங்கே ஒரு மீன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு மீனாக அவங்களுக்கு சொல்லி காட்டிட்டு இருந்தேன். இங்கே ஒரு மீன் இருக்குது, அங்கே ஒரு மீன் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக டெவலப் பண்ணி நல்லாவே இருக்குது உங்கள்கிட்ட மீன். ஸோ நானுமே மீன் வாங்க தான் போயிருந்தேன். ஸோ இந்த ஒயிட் இந்த பிளாக் கலர் இருக்குதா, ஸோ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் கூட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பேர் ஒன்று சொன்னாங்க, அப்படியே நான் தெரில. ஸோ யாமிக்கு அப்படியே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போயிட்டு அங்கே பேரட் இருந்துச்சு பேக்கில். அப்பா வாங்க போகலாம், அப்பா வாங்க போகலான்னு பார்க்கலாம் கேட்டே இருந்துச்சு. சரி என்னடா போய் பார்த்தா இங்கே ஃபுல்லாக பேரட்டு எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக பேரட்டு, லவ் பேர்ட்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு கிளி ஒன்று அந்த சைடில் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் அந்த இது ஒரு பேரட் இங்கே ஒரு இது என்ன கிளினே தெரில. இன்னும் 2-3 ஸ்பேரோ நிறைய இருந்துச்சு. ஃபுல்லாகவே இங்கே இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி இதுதான் வச்சுருக்காங்க, பேர்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. பார்த்துட்டு யாமிக்கா பேசுமா நான் பேசாத பாப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லா இடத்துலையும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நமக்கு பிடிச்ச மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மீன் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அங்கே தொட்டிலாம் அவங்க ரெடி பண்ணி தராங்க அவங்க. ஸோ நீங்கள் தொட்டி சொல்லிட்டிங்கன்னா சைஸு, அது மேலே வேறு ஷீட்டு எல்லாமே, டோர் மொக்கண்டு எல்லாமே எல்லாமே ரெடி பண்ணி தருவாங்க. வீட்டிலே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா அசரிஸுமே வச்சுருக்காங்க தொட்டிக்கு. அதாவது ஃபிஷ் டேங்குக்கு என்னென்ன வேணுமோ அதோட செட்டிங் எல்லாமே அவங்க பண்ணி தராங்க. எல்லாமே இம்போர்ட் தொட்டி கூட 2-3 இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பீட்டாக நிறையா வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ். இது அப்படியே ஃபுல்லாகவே மேலே கீழே இந்த செட்டோடு அப்படியே வருது. அப்படி வந்து இருக்குவாங்க. பிளாக் கலர் ஒன்று இருக்குது, ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது, பிளாக் கலரில் ஒன்று இருக்குது. 7,000 என்னமோ சொன்னாங்க. அடுத்து ஃபுல்லாக அடுத்து சின்ன சைஸு 2.5 சைஸு 3 அடி அந்த மாதிரி ஃபுல்லாகவே கீழே ஃபுல்லாக ஸ்டாண்டோடைய இதான் அந்த நான் சொன்னாங்க 17,000 சொன்னாங்க இந்த பிளாக் கலர் ஆரஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மேலே வர இதாக இருக்கட்டும், டோராக இருக்கட்டும், பேர்ட்ஸ் இதாக இருக்கட்டும், பூண்டாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆமிக்கா போர் அடிக்குது, மீனை வாங்கிட்டு கிளம்பலாம், சீக்கிரப்பான்னு அப்புறம் மீன் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்கக்கா. ஸோ டைகர் ஃபிஷ்ஷு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வாட் ஃபிஷ்ஷு. ஸோ இது மட்டும் தான் வாங்கினோம். ஒரு 10 மீன் நம்ம வாங்கினோம். பிடிக்கவே முடியல. அவங்க பிடிச்சிட்டுக்குள்ள எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லி வரிசையாக அப்படியே எடுத்துட்டோம். பாருங்களேன், நீங்களே பாருங்கள், ஃபுல்லாகவே இருக்கும் எல்லா மீனுமே. அவங்க எடுங்க காரணம் இப்போ அவங்க பிடிக்க முடியாமல் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு ஒரு வழியாக பேக் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே யாமி கஷ்டம் சுற்றி பார்த்துட்டு நம்மளும் அப்படியே வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுல்லாகவே அந்த சைடு நிறையா ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நியூ கம்ஸ் நிறையா இருக்குது. ரேட்டுமே உங்களுக்கு ஓகே தான். 300 பேரு, 150 பேர் இருக்குது, 100 இருக்குது, 80 இருக்குது, 8 ருபீஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. நானுமே கொஞ்சம் ஃபுல்லாகவே பார்த்தேன். சரி பார்த்துட்டு ஒரு வாங்கிட்டு போகலான்னு சொல்லி தான் முன்னாடி வந்தோம். இல்லை, இப்போ தான் எல்லா கலெக்ஷனுமே கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா திருவனைக்காவல் அந்த சர்வீஸ் ரோடு கீழே இருக்குது 2 கடை இருக்கும். பெட்ஸ் கார்னரும் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா டாக்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நம்ம ஃபிஷ் வெரைட்டிஸ் அதிகமாக இருக்காது. ஸோ அதுக்கு அடுத்து தாண்டி வந்திங்கன்னா இந்த கார்னரில் எண்டில், அதாவது அந்த சர்வீஸோட எண்டில் இந்த கடை இருக்குது. இது வேணால் பெரிய கடை. ஸோ உங்களுக்கு ஃபிஷ்ஷோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். எல்லாமே அவங்க ஃபுட்டுக்கிட்ட எல்லாமே பண்ணி தருவாங்க, ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ இது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க திருச்சியில் இருக்கவங்க அக்வேரியம், மற்ற அக்வேரியம் கூட இந்த அக்வேரியமோட ரேட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மீனும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது நல்லா. ஸோ மீன் எடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம இதை வந்து பார்த்தா லேப்ஸ்டர் இருந்துச்சு. அந்த லேப்ஸ்டர்லேயும் இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததே இல்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறேன் லேப்ஸ்டரு. செம்ம கலர், ரெட் கலர் வச்சுருக்காங்க, ப்ளூ கலர் வச்சுருக்காங்க. நல்ல சைஸ் கூட, நல்ல ஒரு
ஒரு ஒரு அடி இருக்கும். நல்ல சைஸு, சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், கை சைஸ் இருக்கும். பார்க்கவே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நடந்து வரும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் போட்டோம்னா செம்மையாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. கலர்ஸ் எல்லாமே செம்ம கலர். ரெட் கலர் இருக்குது, எல்லா கலருமே இருந்துச்சு. அது மாதிரி கப்பீஸு இது மாதிரி ஃபுல்லாக எல்லா மீனுமே வச்சுருந்தாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் நிறைய இருக்குது, புதுசு புதுசாக. ஸோ நம்ம வாங்கின ஃபிஷ்ஷஸுமே வந்து முன்னாடியே வாங்கிவிட்டது, அது செத்து போச்சு. அதனால் திருப்பியும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி வெயிட் பண்ணி திருப்பி உங்கள்கிட்ட தான் வாங்கணும். மீன் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லா இருக்குது, நம்பி வாங்கலாம். சூப்பரான ஒரு கடை. உங்களுக்கு நல்ல ஒரு பிக் ஸ்பேஸில் நல்லா ஃப்ரீயாக பார்க்குற ஒரு திருச்சியில், அதுவும் முன்னாடி ரொம்ப தூரம். இப்போ இதெல்லாம் வந்து திருநகர் போகணும், அங்கெல்லாம் காஸ்ட்லி. பொன்மலை போகணும், சண்டே மட்டும்தான். ஸோ திருநெல்வேலியில் சர்வீஸ் ரோடு உள்ள நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண போகலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பேர்ட்ஸ் இருக்குது, ஃபிஷ்ஷஸ் இருக்குது, எல்லா வெரைட்டிஸ், எல்லா சைஸ்லேயும் எல்லா அக்சசரிஸுமே இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள், பாருங்கள். ரொம்பவே வந்து ப்ரைஸும் வந்து ஒரு ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ பீட்டா லவர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மீன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, எல்லாமே எல்லா கலரும் எல்லா பதர்ஸ்லையும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வேணுங்கிறத வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ விசிட் பண்ணுங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனல் விசிட் பண்ணுங்கள் எல்லாருமே. ஸோ பார்த்துட்டு என்ன ரிவ்யூ என்னன்னு சொல்லி கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் என்னென்ன வீடியோ போடணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். அப்புறம் வீடியோவும் சேனலையும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட்டுக்காக நாங்கள் எப்போவுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நல்ல வீடியோ கொடுக்குறது எங்களோட கடமை. தேங்க்யூ. காமிச்சியா, எடுத்துட்டியா? எடுத்துகிட்டு இருக்கியா? சொல்லு. ஆக்ஷன் எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டு. ஸோ இது பாருங்க, நம்ம அந்த அக்கோவர் ஆஃபீஸ் போனோம். அங்கே போயிட்டு மீன்லாம் ஃபுல்லாக வாங்கி பார்த்து போட்டிருக்கேன், வீடியோவில் பார்த்துருக்கீங்க. நான் ஒரு 10 மீன் வாங்கினேன் அங்கே. இந்த கலர் மட்டும் என்கிட்ட இல்லை. ஒரு யூடியூபர் நம்ம திட்டிருந்தார், என்ன ப்ரோ நூன் டேங்கில் எவ்வளோ மீனை விட்டுருக்கீங்கன்னு. எல்லாம் ஒரு ஆசை தான். இதுக்குன்னு பெரிய டேங்காக நம்ம வாங்க முடியும், இல்லை பெரிய இதாக வாங்க முடியும். இதுக்கெல்லாம் மீனை விட்டுக்க வேண்டியதான். ஜாலியாக இருக்குது, சாவாமல் பார்த்துட்ருக்கோம். இதுதான் க்ளீன் பண்ணேன் பாருங்கள், அப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போட முடியாது. ஸோ ரொம்ப லாங் ப்ராசஸ், 1 மணி நேரம் ஆச்சு. இதாக இருங்க தான் மீன் விட போகிறேன் உள்ள. ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் வைக்க சொன்னாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு இப்போ தான் எடுத்து உள்ள விட்றேன். தண்ணியில் நம்ம ஃபிஷ் டேங்கோட தண்ணியில் அதை ஒரு 1/2 அன் ஹவர் வச்சா அது வந்து செட் ஆகும், சாகாமல் இருக்கிறதுக்காண்டி. அந்த வாட்டர் அது வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கு வந்து அது பழகணும். ஸோ அதுக்கு தான் வந்து எப்போவுமே எந்த ஃபிஷ் டேங்க், எந்த ஃபிஷ்ஷு நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் இந்த கவரோட உங்கள் ஃபிஷ் டேங்கில் போட்டுருங்க. கொஞ்ச நேரம், ஒரு 10 மினிட்ஸாவது அதில் இருக்கணும். அப்புறம் அதை தூக்கி தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். என்ன எங்கே விட்டாச்சு மீனை பாருங்கள். விட்டாச்சு. இப்போ அது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அந்த கலரை பாருங்கள் ப்ரோ, கலரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. ரெட் கலர், ஐயோ செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது.